கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வேதம் வார்த்தையை பற்றி நாம் இன்றைக்கும் தியானிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை தான் இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டதான மிகவும் விலையேறப்பட்டதான ஒரு பொக்கிஷமாக காணப்படுகிறது. அவருடைய வார்த்தையாகிய வேதாகமும் ஜீவனுள்ளதாகவும் வல்லமை உள்ளதாகவும் நித்திய ஜீவனை அளிக்கிறதான வார்த்தைகளாகவும் இந்த வேதாகமம் நமக்கு காணப்படுகிறது. நம் எல்லாருடைய வீடுகளிலும் எல்லாரிடத்திலும் வேதாகமும் காணப்படுகிறது. ஆனால் நாம் எத்தனை முறை அதை படிக்கிறவர்களாக தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம்? எத்தனை முறை நாம் தேவனுடைய வார்த்தையை படிக்கிறதற்கு என்றும் தியானிக்கிறதற்கு என்று சொல்லியும் நேரத்தை செலவிடுகிறவர்களாக இருக்கிறோம். கடந்த நாளிலே 6 விதமான காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக நாம் படிக்க போகிறோம். போன வாரத்திலே பிதாவினுடையதான வார்த்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, ராஜ்யத்தினுடையதான வார்த்தை, இரட்சிப்புடையதான வார்த்தை, கிருபையின் வார்த்தை, சுவிசேஷத்தினுடையதான வார்த்தை என்று சொல்லி 6 காரியங்களை கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு இன்னும் ஒரு 6 காரியங்களை நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். 7வதாக நாம் இதிலே பார்க்க போகிறது விசுவாசத்தினுடையதான வார்த்தை இந்த வேதாகமமாக காணப்படுகிறது. ரோமர் 10:8 சொல்லுகிறது, இந்த வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையாக இருக்கிறது. பிரியமான தேவஜனங்களே, நம்முடைய கரங்களிலே காணப்படுகிறதான வேதாகமம் நாம் முழுமையாக நம்பத்தக்கதான விசுவாசிக்கத்தக்கதான தேவனுடைய வார்த்தையாக காணப்படுகிறது. ஆதி அப்போஸ்தலர்கள் இந்த வேதத்தின் வார்த்தைகளையும் தேவனுடையதான வார்த்தையும் விசுவாசித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களாக காணப்படுகிறார்கள். இது ஏதோ நம்முடையதான ஒரு உணர்வு பூர்வமான அல்லது ஏதோ வித்தியாசமான ஒரு சூழ்நிலைகளில் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே என்கரேஜ் பண்ணுகிறதான ஒரு உணர்வு கிடையாது. இந்த விசுவாசம் என்று சொல்லுகிறது, இந்த தேவனுடைய வார்த்தையே நாம் எந்த அளவிற்கு படிக்கிறோமோ அது படிக்க படிக்க விசுவாசம் நமக்குள்ளதாக பிறக்கிறதாக இருக்கிறது. எனவேதான் ரோமர் 10:17 வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிற பிரகாரமாக, படிக்கிற பிரகாரமாக, அதை தியானிக்கிறதன் மூலம் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. எனவே நாம் எல்லாருமே இந்த வேதத்தை படிக்கிறவர்களாக இருக்கிறோம், தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதோடு கூட நிறுத்தி விடாதபடிக்கு அதிலே நாம் வளர்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். நாம் அதை எந்த அளவிற்கு அதிகமாக படித்து உட்கொள்ளுகிறோமோ அந்த அளவிற்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளதாக பலன் கொள்கிறோம். உங்கள் விசுவாசம் பலவீனமாக உணர்த்தினால் அது உணர்வின் பிரச்சனையாக இருக்கும். அதற்கென்று சொல்லி ஊட்டச்சத்துக்கான சிக்கல்கள் காணப்படும். எனவே தேவனுடைய வசனத்தை அதிகமாக போஷியுங்கள். அப்பொழுது உங்களுடைய விசுவாசம் வளர்கிறதாகவும் வலிமை பெறுகிறதாகவும் காணப்படுகிறோம். நாம் எந்த அளவிற்கு நம்முடைய உடல் வலிமைக்கும் உடல் பலன் கொள்ளுகிறதற்கும் உணவு வகைகளையும் உறக்கத்தையும் மற்ற விதமான உடற்பயிற்சிகளையும் நாம் மேற்கொண்டு வருகிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் முக்கியமான உடற்பயிற்சி எதுவென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறது, போஷிக்கிறது தான் மிகுந்த ஆதாரமாகவும் வளமாகவும் காணப்படுகிறது. எனவே நாம் அதை விசுவாசத்தின் இந்த வார்த்தைகளை நாம் உட்கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும், நம்முடைய விசுவாசத்திலே நாம் வளர்கிறதற்கு. அடுத்தபடியாக சிலுவையினுடையதான வார்த்தையாக இது காணப்படுகிறது. 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக காணப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய வார்த்தை சிலுவையின் வார்த்தையாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிறதான நமக்கு தேவனுடைய பலனாகவும் காணப்படுகிறது. இந்த சிலுவை இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு இருந்திருக்காது, நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிப்பு இருந்திருக்காது, நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான நம்பிக்கையும் இருந்திருக்காது. ஆனால் இந்த சிலுவையின் மூலம் கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மன்னித்து மீட்டு நமக்கு ரட்சிப்பையும் நமக்கு நம்பிக்கையும் அவர் அருளி இருக்கிறவராக இருக்கிறார். இந்த கிறிஸ்துவானவர் சிலுவையிலே வெற்றி சிறந்த கிறிஸ்துவாக அவர் காணப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே
என்ன விதமான சாபங்களையோ அல்லது குற்ற உணர்வுகளையோ அல்லது வெட்கக்கேடான காரியங்களையோ நீங்கள் எதை சுமந்து செல்லுகிறவர்களாக இருக்கிறீர்கள்? இந்த சிலுவையின் தேவ வசனத்தை உங்களுடைய சிந்தனையிலும் இருதயத்திலும் நீங்கள் தியானிக்கின்றதான போது இது ஒப்புரவாகுதலின் வார்த்தையாக இருக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் ஒப்புரவாக நம்மை செய்கிறதாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:19 சொல்லுகிறது, அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். எனவே இந்த வேதத்தில் நாம் மூழ்கி இருக்கும்போது பிற ஜனங்களோடு கூட நம்மை ஒப்புரவாகுகிறதற்கு நாம் முயற்சி எடுக்க உதவி செய்கிறது. தேவனோடு கூட ஒப்புரவாகிறதற்கு உதவி செய்கிறது. உலக பிரகாரமான காரியங்களிலும் பாவ செயல்களிலும் ஈடுபட்டு அழிந்து போய்கொண்டிருந்ததான நம்மை அவரோடு கூட ஒப்புரவாகி ஒரே சிந்தனையும் அவருடைய கிருபையினால் நம்மை மீட்டு அவருக்குள்ளதாக நல்ல ஒரு உறவை வளர்த்தி கொள்ளுகிறதற்கு இந்த வேதம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறதாக இருக்கிறது. ஒரு குழந்தை எப்படி தன்னுடைய பெற்றோருடன் கடந்து செல்லும் போது மிக பெரிதான கூட்ட நெரிசலிலே அது சிக்கி தன்னுடைய பெற்றோரை காணாமல் தவிக்கிறதோ, அந்த நேரத்திலே அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தையை தேடி குழந்தையின் பெயரை வைத்து அழைக்கும் போது எப்படி அந்த குழந்தை பெற்றோரின் சத்தத்தை கேட்டு பெற்றோர் இருக்கிறதான இடத்திற்கு கடந்து வருகிறதோ, அதே போலதான் ஒருவேளை நாம் எந்த விதமான சூழ்நிலையில் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையிலே காணப்பட்டாலும் இந்த தேவ வசனம் தேவ சத்தமாக நமக்குள்ளே கடந்து வருகிறதான போது அதை கேட்டு நாம் அவரோடு கூட இணைகிறதற்கு இந்த தேவ வசனம் அவரோடு கூட ஒப்புரவாகிறதற்கு அது உதவி செய்கிறது. 10வதாக பார்க்கும்போது இது சத்தியத்தினுடையதான வார்த்தை, உண்மையான வார்த்தை, யதார்த்தமான வார்த்தை, சத்திய வார்த்தையாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 6:7 சொல்லுகிறது, சத்திய வசனத்தினாலும் திவ்ய பலத்தினாலும் வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதினாலும். யோவான் 17:17 சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியமாக இருக்கிறது. அருமையான தேவ ஜனங்களே, இன்றைய காலகட்டத்திலே நாம் பலவிதமான செய்திகளை நாம் கேட்கிறோம், வார்த்தைகளை கேட்கிறோம். அநேக இடங்களிலே இந்த சத்திய வார்த்தைக்கு புறம்பானதாக இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் இந்த சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொள்ளுகிறதற்கும் அதை புரிந்து கொள்ளுகிறதற்கும் இது என்ன சத்தியம் என்கிறதை நாம் தெளிவுபடுத்துகிறதற்கும் இந்த வேதாகமம் நமக்கு மிகவும் தெளிவாக உறுதுணையாக இருக்கிறது. இந்த வேதத்தை படிக்கும் போது இந்த வேதம் என்ன சொல்லுகிறது, எப்படி இது செய்ய சொல்லுகிறது என்று நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம். அதை புரிந்து கொள்ளும் போது நாம் கேட்கிறதான செய்திகளை இது தேவனிடமிருந்து வருகிறதான தெய்வீகத்துவம் வாய்ந்ததான செய்தியா அல்லது ஏதோ தங்களுடையதான மனம் போல போக்கில பேசுகிறதான செய்தியா என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். இயேசு சொல்லுகிறார், இந்த சத்திய வசனம் உங்களை பரிசுத்தமாக்குகிறதான வசனம். இந்த சத்திய வசனம் நமக்குள்ளே கிரியை செய்யும் போது சங்கீதம் 119:160 சொல்லுகிறது, நம்முடைய நீதியின் பிரகாரமாக நாம் ஜீவிக்கிறவர்களாக இருக்கும். இந்த சத்தியம் நீதியின் வழிகளிலே நம்மை நடத்தி செல்லுகிறதாக இருக்கும் என்று நாம் பார்க்க முடியும். வேதாகமம் சத்தியத்தின் வார்த்தை மட்டுமல்ல, அது என்றும் மாறாத ஒரே சத்தியமாக இருக்கிறது. பலவிதமான சத்தியமான வார்த்தைகள் இருந்ததான இடத்திலே காணப்படுகிற ஒரு வகையான சத்தியம் இந்த வேதம் கிடையாது. இது நித்தியமானதாக ஒரே சத்தியம் வாய்ந்த புஸ்தகமாகவும் ஒரே சத்தியம் வாய்ந்த வேதமாக இது காணப்படுகிறது. எனவே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்திய வார்த்தை நம்மையும் சகல சத்தியத்திற்குள்ளதாக நடத்துகிறதாக இருக்கிறது. அருமையான தேவஜனங்கள், உங்களுக்கு ஒருவேளை இந்த தேவனோடு கூட நெருங்கி வாழ வேண்டும், நெருங்கி இருக்க வேண்டும் என்கிறதான வாஞ்சை இருக்கலாம். ஆனால் பலவிதமான சூழ்நிலைகளும் காரியங்களும் உங்களை தேவனை விட்டு பிரிக்கிறதாக இருக்கும். ஒன்றை மட்டும் நான் உங்களிடத்தில் ஊக்கப்படுத்த விரும்புகிறேன். இந்த வேதத்தில் நீங்கள் பிரியமாக இருக்கும்போது இந்த வேதம் உங்களை ஒருபோதும் கைவிடாததாக இருக்கும். அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த வார்த்தை ஜீவனுடைய வார்த்தையாக இருக்கிறது, உயிரோட்டுகிறதான வார்த்தையாக இருக்கிறது. பிலிப்பியர் 2:16 சொல்லுகிறது, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நாங்கள் ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏன்?
இந்த வார்த்தை ஜீவன் கொடுக்கிறதான வார்த்தை, ஜீவன் உள்ளதான வார்த்தையாக இருக்கிறது. பலவிதமான அழிவிற்கு நேராக கொண்டு செல்லுகிறதான வார்த்தைகள் இந்த உலகத்திலே காணப்படுகிறது. ஆனால் நீங்களும் நானும் சுமந்து செல்லுகிறதான இந்த வேதம் நமக்கு ஜீவன் கொடுக்கிறதான வேதமாக இருக்கிறது. நமக்கு சுவாசம் கொடுக்கிறதான வேதமாக இருக்கிறது. நமக்கு உயிரூட்டுகிறதான வார்த்தையாக இது காணப்படுகிறது. எனவேதான் யோவான் 6:68 பார்க்க முடியும். இயேசுவின் வசனத்தை கேட்டதான ஜனங்கள், சீஷர்கள் அநேகம் பேர் இயேசுவை விட்டு கடந்து செல்லுகிறார்கள். இவருடைய உபதேசம் மிகவும் கடினமாக இருக்கிறது என்று கடந்து செல்லுகிறார்கள். இயேசுவினுடைய சீஷர்கள் இயேசுவிடத்திலே கேட்கிறார்கள், ஆண்டவரே, இப்படி எல்லாருமாக கடந்து செல்லுகிறார்களே என்று சொல்லி சீஷர்கள் கேட்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார் அவர்களிடத்திலே, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா என்று சொல்லி. ஆனால் சீமோன் பேதுரு அதற்கு பிரதித்திரமாக சொல்லுகிறான், ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆம் பிரியமானவர்களே, நித்திய ஜீவ வசனங்கள் இந்த இயேசுவிடத்திலே மாத்திரமே இருக்கிறது. அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து செல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதற்குள்ளதாக நாம் நேரத்தை செலவிடும் போது நம்மை ஜீவன் பெற வைக்கிறதாக இருக்கிறது. சங்கீதம் 19:7 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதாகவும் காணப்படுகிறது. மார்ட்டின் லூதர் என்கிறதான தேவ மனிதர் ஒருமுறை இவ்வாறாக சொல்லியிருக்கிறார், வேதம் ஜீவன் உள்ளது, அது என்னுடன் பேசுகிறது, அதற்கு கால்கள் உண்டு, அது என் பின்னால் வருகிறது, அதற்கு கைகள் உண்டு, அது என்னை பிடிக்கிறது. நாம் சகலவிதமான தேவையில்லாத பழக்க வழக்கங்களில் ஈடுபடுகிறதான போது, பொல்லாத கிரியைகளில் ஈடுபடுகிறதான போது இந்த வேதம் நம்மை தடுத்து நிறுத்துகிறதாக இருக்கிறது. நம்முடைய கால்களை பிடித்து இழுக்கிறதாக இருக்கிறது. நம்முடைய கைகளை பிடித்து இழுக்கிறதாக இருக்கிறது. அப்படிப்பட்டதான வல்லமை படைத்ததான இந்த வார்த்தைகள் தேவ வார்த்தைகளாக காணப்படுகிறது. கடைசியிலே பார்க்கும்போது இந்த வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தையாக இருக்கிறது. இது ஏதோ ஒரு நேரத்தை போக்குகிறதற்கு என்று சொல்லி எழுதப்பட்டதான வார்த்தைகள் அல்ல, வல்லமை நிறைந்ததான வார்த்தைகளாக இருக்கிறது. இயேசுவின் வார்த்தை வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. அந்த வார்த்தைகள் தான் இந்த வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் அதை படிக்கிறவர்களாக இருக்கிறோம். எபிரேயர் 1:3 சொல்லுகிறது, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தன்னுடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை இந்த உலகத்தை உருவாக்கினது. தேவனுடைய வார்த்தை இந்த உலகத்தில் உள்ளதான எல்லா கிரியைகளுக்கும் ஜீவனை கொடுத்தது. தேவனுடைய வார்த்தை மனிதனுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்ததாக இருக்கிறது. இன்றைக்கும் இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையும் வல்லமை நிறைந்ததாக உயிரூட்டுகிறதான வார்த்தைகளாக இது காணப்படுகிறது. எனவேதான் ஏசாயா 55:11 சொல்லுகிறது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆம் பிரியமானவர்களே, இந்த தேவ வார்த்தை வல்லமை இருந்தது. அது வெறுமையாக கடந்து செல்கிறது இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை நடப்பிக்கிறதாக இருக்கும். உயிரற்ற நிலைமையில இருந்ததான எலும்புகளை உயிர் பெற செய்ததான வார்த்தை இந்த வார்த்தையாக இருக்கிறது. முடவர்களை நடக்க வைத்ததான வார்த்தை, ஊமையர்களை பேச வைத்ததான வார்த்தை, செவிடர்களை கேட்க வைத்ததான வார்த்தை, குஷ்டரோகிகளை சுகமடை செய்ததான வார்த்தை, பசித்தோருக்கு உணவு கொடுத்ததான வார்த்தை. இந்த வார்த்தை செங்கடலையும் கடலையும் பிளந்ததான வார்த்தை. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும் போது, நாம் அதை தியானிக்கும் போது, கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் வல்லமையான காரியங்களை செய்கிறதாக இருக்கும். நீங்களும் நானும் இந்த வார்த்தையை படிக்கிறதற்கும் தியானிக்கிறதற்கும் நேரத்தை செலவிட வேண்டியது அவசியம். அருமையான தேவஜனங்களே, ஒரு சில காரியங்களை நாம் பார்த்தோம். இந்த தேவனுடைய வார்த்தை இது விசுவாசத்தினுடையதான வார்த்தை, சிலுவையினுடையதான வார்த்தை, ஒப்புரவாகுதலின் வார்த்தை, சத்திய வார்த்தை, ஜீவன் கொடுக்கிறதான வார்த்தை, அது வல்லமை நிறைந்ததான வார்த்தையாக காணப்படுகிறது. நீங்கள் இந்த வார்த்தையை நேசிக்கிறீர்களா? இந்த வார்த்தையை நேசிக்க விடாமல் தடை பண்ணுகிறதான காரியங்கள்
என்னவாக இருக்கிறது? மறுபடியுமாக தேவ சமூகத்திலே கடந்து வந்து இந்த வார்த்தையை நேசிக்கிறதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக காணப்படுகிறீர்களா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 119:97, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என்னுடைய தியானம் என்று சொல்லுகிறார். எந்த அளவுக்கு பிரியமாக இருந்தால் சங்கீதக்காரர் இவராக சொல்லுவார், நாள் முழுதும் அது என்னுடைய தியானம் என்று. யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி வைக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். தேவன் யோசுவாவுக்கு கட்டளையிடுகிறதான கட்டளை ஒன்று என்னவென்று சொன்னால், இந்த தேவனுடைய வார்த்தையை சார்ந்திரு, தியானித்துக் கொண்டிரு, அதை ஒருபோதுடைய வாழ்க்கையிலே தவறு விடாதே என்று சொல்லி. A.W. டோசர் என்கிறதான தேவ மனிதர் இவ்வாறாக சொல்லியிருக்கிறார், என்னையும் என் வேதத்தையும் பிரிக்க வைக்கும் எதுவாக இருந்தாலும் அது என் பகைஞராகவே இருக்கிறார்கள். அது எவ்வளவு குற்றமற்றதாக தோன்றினாலும் கூட நீங்கள் வேதத்தை அதிகம் படிக்கிற போது அதை எழுதியவரை அதிகமாக நேசிக்க ஆரம்பிப்பீர்கள். ஏனென்று சொன்னால் இந்த தேவ வசனம் தேவனோடு நாம் அதிகமாக நேசிக்க வைக்கிறதான வசனமாக காணப்படுகிறது. இந்த நாளிலே இந்த தேவ வசனத்தோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறீர்களா? அப்படி எடுக்கிறீர்களா என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. அநேக நேரங்களிலே நாம் ஒரு சில வசனங்களை படித்து அப்படி விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவ வசனத்தை நாம் சார்ந்திருந்து படித்து தியானித்து அதன் பிரகாரமாக ஜீவிக்க வேண்டியது அவசியம். எனவேதான் நாம் யாக்கோபில கூட நாம் பார்க்க முடியும். யாக்கோபு 1:22, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருப்பீர்களாக. இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். ஆண்டவரே, திருவசனத்தை நான் கேட்கிறது மாத்திரமல்ல, படிக்கிறது மாத்திரமல்ல, தியானிக்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறதற்கும் உதவி செய்வீராக. கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய கிருபை, தேவ வார்த்தைகள் எப்போதும் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தி உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென், ஆமென்.